கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் ஒரு பகுதியில் இருக்கிறது. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோടെ உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வெற்றி பாடலை இங்கே பாடுகிறார்கள். இதை தொடர்ந்து தேசம் 40 வருடம் அமைதலாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போராட்டமான சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை அருளும்படிக்கு விரும்புகிறார். உங்கள் கரத்திலே எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்புக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். சத்துருக்களுக்கு விரோதமாய் உங்கள் கரம் பலங்கொண்டு இருப்பதையும் அது பலத்துக்கொண்டே இருப்பதையும் நான் பார்க்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏபேரின் மனைவியாகி யாகேல் பெற்றுக்கொண்ட ஒரு ஜெயத்தை கொண்டாடி தேவராள் ஒரு பாட்டு பாடுகிறாள். சமஸ்த இஸ்ரவேலும் பிரதிவசனமாய் அதையே தொடர்ந்து பாடுகிறது. அந்த பாடலில் இருந்துதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி நாளாய் இருக்க போகிறது. இந்த வசனம் நாம் வாசித்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவரில் அன்பு கூறுகிறவர்கள், அவரிலே அன்பு கூறுகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறவர்கள், அவரை பிரியப்படுத்த பிரயாசப்படுகிறவர்கள், அவரிலே அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை உதிக்கும் சூரியனை போல பார்க்கிறார். உதிக்கும் சூரியனை போல பார்த்து உங்களோடு கூட பேசுகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் அடிப்படையிலே ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை சூரியனை போல் பார்க்கிறார் என்றால், அந்த சூரியனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன். அவைகள் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோட கூட இடைப்படுவார். முதலாவதாக, சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவைகளிலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்திலே பராக்கிரமசாலி போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை வேளையிலே முதலாவது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கு ஒரு பாதை உண்டு, உங்களுக்கு ஒரு ராஜரீக பாதை திறக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவேதான் கர்த்தர் உங்களை சூரியனை போல பார்த்து பேசுகிறார். அவரிலே அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு. அதுதான் முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 19:4-5 படி இன்று கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ராஜரீக பாதை நியமித்து நீங்கள் மகிழ்ச்சியாய் ஓடும்படி ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, சூரியனுக்கு ஒரு பிரகாசம் உண்டு. யோபு 31:26 மற்றும் யோபு 37:22 இன்னும் நீதிமொழிகள் 4:18 பார்க்கும் பொழுது பிரகாசம் உண்டு. அதற்கு ஒரு பிரகாசம் உண்டு. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு பிரகாசம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சூரியனை போல கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு பாதை உண்டு, உங்களுக்கு ஒரு பிரகாசமும் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இன்று தேவனுக்காய் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலே பிரகாசிப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கல்லூரியிலே அல்லது பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலே இன்றைக்கு பிரகாசிப்பீர்கள். மூன்றாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 136:8 அதை கவனிக்கும் பொழுது சூரியனுக்கு ஒரு பகலின் ஆளுகை உண்டு.
அதுதான் அதன் படைப்பின் நோக்கம். பகலிலே ஆள சூரியனை படைத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பகலின் ஆளுகை. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு பாதை உண்டு, ஒரு பிரகாசம் உண்டு, மாத்திரமல்ல ஒரு பகலின் ஆளுகை உண்டு. கர்த்தர் இந்த நாளிலே எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யும்படிக்கு சகலவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி போட்டு உங்களுக்கு ஒரு ஆளுகை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு பக்குவப்படுத்தும் ஆற்றல் உண்டு. உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் அதிலே 14 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், நீங்கள் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவீர்கள். அவர்கள் பக்குவம் அடைவதற்கு உங்கள் பிரகாசம் பயன்பட போகிறது. நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கும் பாத்திரமாய் காணப்படுவீர்கள். அவர்கள் பக்குவப்படுவதற்கு அவர்கள் உங்களுடைய தயவை தேடி நிற்பார்கள். அப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவரிலே அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களை கர்த்தர் சூரியனை போல் பார்க்கிறார். எனவே 4 ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு ஒரு பாதை உண்டு, உங்களுக்கு ஒரு பிரகாசம் உண்டு, உங்களுக்கு ஒரு பகலின் ஆளுகை உண்டு, உங்களுக்கு ஒரு பக்குவப்படுத்தும் ஆற்றல் உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து மகிமையாய் நீங்கள் பிரகாசிக்கும்படி செய்வாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.